ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். இப்போ ஏற்கனவே ஒரு வேஸ்ட்டாக போச்சு, ஒரு 10 நிமிஷம் வீடியோ வேஸ்ட்டுங்க. இந்த பாருங்க, சவுண்டு வரலன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஸோ அது என்ன ஆச்சுன்னே எனக்கே தெரில. ஆடியோ மைக் ஏதோ திடீர்னு ஸ்டாப் ஆகிருக்கு, அது என்னன்னு தெரில. ஸோ இப்போ சரி பண்ணிட்டோம். சரியா, சரி பண்ணிட்டு திரும்ப அந்த 10 மொபைல் நம்ம வீடியோ போட்டோம்ல, அதையும் திரும்பி அதை பஸ்ட்டு போட்டுட்டு அடுத்ததாக நம்ம வேறு மொபைலாக போட்டுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மொபைல் போட்டோன்றதை நம்ம வந்து இப்போ உங்களுக்கு வீடியோலேயே பார்த்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டது வந்து அந்த சாம்சங்கில் வந்து S23 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லணுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஐபி கிட்டேருந்து வாங்கின ஒரு மொபைல். சரியா, இது யார்ப்பா இவங்க பேசிகிட்டே இருக்கானுங்க. சாம்சங்கில் வந்து S23 அல்ட்ரா 5G மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் மினிஸ்டர் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கின மொபைலு. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவர் சேஃபாக வச்சுருப்பாருன்றது நமக்கு தெரியும். சரியா, இப்போலாம் வந்து கால் அட்டன் பண்ண முடியாது, கால் வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு. தம்பி, இதை சைலன்ஸில் போடுப்பா. இதை சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 5G மொபைலு. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் மினிஸ்டர் ஹரிகரனோட பிஏவோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டர்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவார்ன்றது உங்களுக்கு தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 36,000 ரூபா தான் நாங்கள் போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா, S23 இவ்வளோ அல்ட்ரா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறதுக்கு என்ன காரணம், மேலே உள்ள கிளாஸ் மட்டும்தான் புரோக்கன். சரிங்களா, சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராவுக்கு வந்து கிளாஸ் புரோக்கனு. அதனால அவர் வாங்கின ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. கரெக்டாக போன வருஷம் 5ஆம் மாதம் வாங்கியிருக்காரு. இங்கே பார்த்து டேட்டே காணுமா, இந்த இருக்குது. ஸோ ஓகே, போன வருஷம் 5ஆம் மாதம் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு 4ஆம் மாதம் ஆயிடுச்சு. கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு மொபைலில். வேறு கண்ணாடி நீங்கள் மாற்றணுன்னா ஒரு எவ்வளோ ஆகும், ஒரு 6,000 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். 6,000 ருபீஸ் ஆகும். தம்பி, இந்த மொபைலோட ஓப்பன் பண்ணி காட்டு, எல்லாத்தையும் செக் பண்ணி காட்டுப்பா. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா கிளாஸ் புரோக்கனு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் புரோக்கன் மட்டும்தான், வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. பில்லோட மொபைல் இருக்குது, ரொம்ப தரமான மொபைலு. 12GB ரேமு, 256. நீங்கள் கிளாஸ் மாற்ற வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு இதில் உள்ள கிளாஸ்லேயே வந்து மேலே ஒரு கிராச் கார்டு மட்டும் போடுங்க. யூகி டெம்பர் கூட போட வேணாம், கிராச் கார்டு போட்டாலே போதும். யூகி டெம்பர் போட்டிங்கன்னா அவன் லிக்விட் மாதிரி ஒன்று ஊற்றுவான். அது ஊற்றுனா உள்ளே போய்ட்டு அந்த கிளாஸில் போய்ட்டு உள்ளே போய்டும். அப்புறம் வந்து டிஸ்பிளேயில் பிளாக் டாட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து சேஃபாக யூஸ் பண்ணணுன்னா இதுக்கு மேலே வந்து கிராச் கார்டு போட்டுக்கோங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபான்றது செம்ம அடிமட்ட விலை. ஏன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா நீங்கள் கிளாஸ் மாற்றுறதுக்கு ஒரு 6,000 ரூபா செலவாகும். அதிகபட்சம் 6,000 ரூபா. ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டால் 6,000 ரூபா, லோ குவாலிட்டி போட்டிங்கன்னா 2,000 ரூபாய்க்கு கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கே ஆபத்து உண்டாக்கிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு வேறு சும்மா ஒரு கிராச் கார்டு மட்டும் போட்டுகிட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை 36,000 ரூபா. ஒரு பெரிய விஐபி கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறோம். மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் அவங்களாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா, இந்த கவரே வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்புல. 2,000 ரூபா இதுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காப்புல. கவருக்கு மட்டுமே 2,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ மொத்த ரேட்டு வந்து 36,000. இது யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன மொபைல் போட்டிருக்கோன்றத இந்த மொபைலு 26,000 ரூபா. ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கான். வாரண்டி இருக்குது இதுக்கு. ஒரு மாதம் தான் வாங்கி, ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாரண்டி இருக்குது. 8GB ரேமு, 256. 8GB ரேம், 256. நத்திங் 2. இது பிளாக் கலரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் வாரண்டியோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை ரொம்ப அடிமட்ட விலை தான் இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26,000 ரூபா, 26,000 கேபிளோடு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் இன்னொரு பாக்ஸோட ஒரு மொபைலு இந்த இருக்குது பாருங்கள். பாக்ஸு
ஒரு வாட்ச், இது கூட வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்சு சேர்த்து. ஸோ வாங்கினவர் அப்படி தான் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாட்சோடு தான் இப்போ விற்கிறாங்க. வாட்சோடு சேர்த்து 16,000 16,000. வாட்ச் ஒரு 3,000 விற்கலான்னு வச்சுக்கோங்களேன். 3,000 4,000 பெறும். ஏன்னா இதுவும் நத்திங் மாடல் தான். இது நத்திங்கிறது ஒரு பிராண்டு. ஸோ நத்திங் வாட்ச்சு இது கூட வந்துடுது. இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து 16,000. இதில் வந்து நத்திங்கில் வந்து என்ன மாடல்னா சிஎம்எஃப்னு ஒரு மாடலு. சரியா, சிஎம்எஃப்னு ஒரு மாடல் போட்டிருக்காங்க. இதில் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குப்பா, வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000. ஜிபி ரேம். புதுசு எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கே தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. புதுசு எவ்வளோப்பா இருக்குது இது பாரு. நத்திங் மட்டுமா? நத்திங் சிஎம் அதான் 15 ரூபா. புதுசே 15 ரூபா கம்மி பண்ணிட்டான். 1000 ரூபா கம்மி பண்ணிட்டான். இல்லடா, 16 ரூபா இருந்தது. இல்லடா, இவர் விலையே 16,000. அது வாட்சோட சேர்த்து போட்டுருக்காங்க. வாட்சோட போட்டிருக்காரு. ரைட்டு. புதுசு வெறும் மொபைல் வந்து 15,000. 15,000. ஆமாம். புதுசு சிஎம்எஃப் 8128. ஸோ 15,000 போட்டிருக்கேன். வாட்ச் கொடுக்குறாருல, அதனால அவர் வந்து 16,000 கொடுக்குறாப்ல. பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருக்குதா வாங்கிக்கோங்க. சரியா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன மொபைல் போட்டோம் அதுக்கு அப்புறம். இது சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து 5G மொபைலு 11,500. நான் நாளைக்கு பார்த்துக்கலாமா? என்ன வீடியோ போடும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமாம், அது எல்லாமே முடிச்சிட்டல. அதுக்கு அது 10 ரூபா பேலன்ஸ். 10 ரூபா நிற்கிதோ? சரி, ஓகே, அது நான் பார்க்குறேன். முடிஞ்சா நைட்டு கூட நான் போட்டு விட்றேன். விடுங்க. ஐக்யூவில் வந்து ஜெட் 6 5G மொபைலு 2 மொபைல் போட்டோம். காலையில் ஒருத்தர் 8,500 8,000 ஒன்று வந்து கொடுத்தாரு. இது மொபைல் எங்கே பாருங்க, 8,000 ஒரு மொபைல் கொடுத்தாருங்க. ஐக்யூ ஜெட் 6ன்னு. ஆனால் அது வந்து 4G மொபைலாம். அது இப்போ தான் சொன்னாங்க. அது இங்கே பாரு இந்த மொபைலு. தம்பி, ஐக்யூ ஜெட் 6 எங்கே இருக்குது பாரு. இதாக இருக்கு. அந்த ஐக்யூ ஜெட் 6 இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபா. இது 4Gன்னு சொன்னாங்க. இது வந்து 5G. இதுக்குள்ளே போய் பாரு எப்படி 4G 5Gன்னு பார்க்குறாங்க. இது 5G. இது வந்து பார்த்திங்கன்னா 10,500. ஆமாம், 464 போட்டிருக்கு. 4 எவ்வளோ போட்டிருக்கு? அது 4 128. ஆமாம், இது 5G தான். இது ஐக்யூ ஜெட் 6 5G 8 128. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. சரியா, இது 10,500. இது வந்து 8,000. ரெண்டுமே ஐக்யூ ஜெட் தான். ஆனால் 5G 4G தனியாக வேறு வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord 12,000 போட்டிருந்தோம். OnePlus Nord CE2. இது OnePlus Nord CE2 11,500. 5G மொபைலு, பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 128. 11,500. அதாவது 11,500. சரிங்களா, பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது இன்க்ளூடிங். ஸோ ப்ரைஸ் வந்து 11,500. இதெல்லாம் வந்து பத்திரமா திரும்ப அதே இடத்துல அடுக்கணும். இது வந்து OnePlus Nord CE 5G மொபைலு 6 128. மொபைல் வந்து இங்கனக்குள்ளே இருக்குது. இதுக்கு வந்து பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. 8,500. 8,500. OnePlus Nord CE இது 5G மொபைலு 8 128 இல்லை 6 128. ஆனால் என்னென்னா பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது இன்க்ளூடிங் பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஃபுல் கிட்டு. விலை வந்து பார்த்திங்கன்னா 8,500. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 8,500.
சாம்சங் கேலக்ஸியில் S24 5G மொபைல் இது. சாம்சங் கேலக்ஸி S24 5G மொபைலு, 8GB ரேமு, 256, இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. நாங்கள் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கான பில் கூட இருக்குது. இந்த பில்லை ஓப்பன் பண்ணுவேன். 42,000 ரூபா போட்டோம். எங்கப்பா மொபைலு இருக்கு பாருங்க. 42,000 ரூபா போட்டோம். 42,000 ரூபா. அவர் கஸ்டமர் வாங்கின விலை 76,000 ரூபா. ஸோ 42,000 ரூபா. டேட் என்னைக்குப்பா? ஏப்ரல் வாங்கியிருக்காரு. 2024 ஏப்ரல் மாதம் வாங்கியிருக்காப்புல. விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்க்கு நாங்கள் இப்போ உங்களுக்கு தரோம். சரியா? விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 76,000 அப்படியே உங்களுக்கு பாதி ரேட்டு பண்ணி தான். ஸோ எப்படி 6 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் புதுசாக இருக்குது பஸ். இது உண்மையிலே வாங்கலாம் தாராளமாக. ஏன்னா உங்களுக்கு வந்து எங்ககிட்ட வாங்காது உங்களோட இஷ்டம். ஆனால் நம்ம வந்து சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் சொல்கிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் எங்களுக்கு விற்காமல் இல்லை, எப்படியாவது விற்றுறோம். யாரோ ஒரு ஆள் வாங்கிடுவாங்க. கடைக்காரங்களே வாங்குவாங்க, பஜார்லேயே வாங்குவாங்க, கஸ்டமரும் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை நிர்ணயமே பண்ண தெரியாது. இந்த பொருள் இந்த விலைக்கு நம்ம வாங்கலாம் விற்கலான்னு அப்படி ஒருத்தர் இருந்தானா வந்து உலகத்துலேயே பெரிய பணக்காரனாக இருப்பான். ஏன்னா விலையை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஐடியா பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்களோட பொருளை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக வந்து 500 ரூபா வச்சு தான் விற்கிறோம். கூட குறைய கம்மி கூடல் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இது என்னப்பா இது? போக்கோவில் வந்து M3. போக்கோ M3 வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. 4,700 ரூபாய்க்கு தரேன் பஸ். அவருக்கும் விற்கணும்ல, ரொம்ப நாளாக இருக்குது. அவர் ஒரு மொபைல் எடுத்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. 4,700. உள்ள ஒரு மண்டை ஒன்று இருக்குது, சார்ஜர் மண்டை இருக்குது. 464 தான் இது. இதோட விலை 4,700 ரூபா. 4,700. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 15 Pro Max 256 GB மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,01,000 ரூபா. 1,01,000 ரூபா. பெரிய மொபைலுங்க இதெல்லாம். புதுசு எப்படிப்பா 15 Pro Max எவ்வளோப்பா இருக்குது இப்போ? இது 512 GB. இது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். 1,50,000 ரூபா இருக்குன்றாப்புல. கிட்டத்தட்ட 1,01,000 ரூபாய்க்கு இப்போ நம்ம கொடுக்குறோம். பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 512 GB. இது 100 இருக்குது. அப்படியே 100 புதுசாகவே இருக்குது. இப்போ யூஸே பண்ணாத ஒரு தரமான மொபைல் தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். 512 GB சார்ஜர் கேபிளோடு இருக்குது. ஸோ தாராளமாக வாங்கலாம் பஸ். 512 GB உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்காது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. புது மொபைல் வாங்குறதுக்கு சமம் இது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,01,000 ரூபா. 1 லட்ச ரூபான்றது கடைக்கார பீஸு, 1000 ரூபான்றது எங்களோட பீஸு. அதனால வந்து 1,32 இருக்குன்னு ஆன்லைனில் 1,32,000 ரூபா இருக்குது. 15 Pro Max 16 Pro Max கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 15 46,000 ரூபா. 128 GB பேட்ரி ஹெல்த் வந்து 97 46,000 ரூபா. 46,000. OnePlus 11R 24,500 ரூபா. 24,500. இவர் இந்த கஸ்டமர் திரும்பி வரவே இல்லைல்ல, அப்படியே போயிட்டார், மறந்துட்டார். நானும் மறந்துட்டேன். ஸோ ஓகே, 24,500 ரூபா. OnePlus 11R 8/128 11 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் புது மொபைல் இது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம வெறும் மொபைலே 24,000 ரூபாய்க்குலாம் விற்றுருக்கோம். இது பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. OnePlus 11R 8/128 புது மொபைலு. 11 மாதம் வாங்கி 10 நாள் தான் ஆகுது. 11 மாதம் வாரண்டின்னு வச்சுக்கோங்களேன். புது மொபைலை நீங்கள் வாங்குறீங்க 24,500 ரூபா. புதுசு 28,000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ சத்தம் கேட்குது. இதை எடுத்து உள்ளே ஆஃப் பண்ண, சத்தம் கேட்டுட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் A78ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு 11,000 ரூபா போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10,500 ரூபாய்க்கு தரோம். 500 ரூபா கம்மி பண்ணியிருக்கோம் நாங்கள்.
500 கம்மி பண்ணியிருக்கோம். வாரண்டி மொபைல் அது பாக்ஸ்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன், பில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் மொபைலும் பாக்ஸும் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது, பில்லும் கிடையாது. இதுக்கு சில இதுக்கு பில்லு வரும், ஆனால் வாரண்டி இருக்குது. வாரண்டி நீங்கள் ஐஎம்இ நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ 10,500, 10,500. கூகுள் பிக்சலில் 5A நம்ம ஏற்கனவே போட்டது தான் 13,000 கஸ்டமர். இது நம்ம இது இல்லை, அவங்க வந்தால் தான் தெரியும் விலையை குறைப்பாங்களா என்னென்னு. 13,000 அவரோட ரேட்டு. 5A 5G மொபைலு இம்போர்ட்டட் தான், இந்தியன் கிடையாது. ஸோ மொபைல் கூகுள் பிக்சல்லாம் எந்த சிம்மு போட்டாலும் ஒர்க் ஆகும், 5G 4G எல்லாமே எடுக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,000, 13,000. இது மொபைல் புதுசு தான், இதெல்லாம் அப்ராட் மொபைல், வெளிநாட்டுது. OnePlusல வந்து 9 Pro இது 5G மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000, 11,000 rupees இது. ஸோ டிஸ்பிளேயில் ஒரே ஒரு கோடு இருக்குது, சரிங்களா? டிஸ்பிளேயில் ஒரு கோடு இருக்குது, உள்ள அடாப்டர் சார்ஜர்லாம் இருக்குது. சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட்ஸாக தான் இருக்குது, புதுசாக இல்லை, செகண்ட்ஸ் தான். இருந்தாலும் வந்து மொபைல் நல்ல கண்டிஷனாக இருக்குது. பேக் டோர் சேஞ்சுடு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமில் வந்து குப்பன் தரான்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து எல்லா இடத்துலையும் ஷோரூம்லலாம் மாற்றி தரதில்லை, சரியா? நீங்கள் மாற்றாது அவனோட விருப்பம். நீங்கள் இப்போ அது நமக்கு தெரியாது. நீங்கள் வாங்கிட்டு செக் பண்ணி வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டோம். நீங்கள் வேறு ஏதாவது ஃபால்ட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இதில் வெறும் கோடு மட்டும்தான், வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா 360 கேமரா. இதோட விலை 18,500. புதுசு 45,000 இருக்குது. இது வந்து OnePlusல வந்து 9 5G மொபைலு. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு, எங்கப்பா மொபைலு இருக்குது? 11,500. 5G மொபைல் தான் தெரியும். பாக்ஸு சார்ஜர் கூட இருக்குது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500. சரியா? பேக் டோர் மட்டும் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். மாற்றலாம், இல்லாட்டி பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் உங்களுக்கு மாட்டிக்கலாம். இது வந்து புது மொபைல் பாஸ். இது வந்து இது வியாபாரியே எடுத்துக்குவாங்க. 20 வாங்கி ஒரு வாரம் பீஸ் தான் இது. ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூ ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது, 11 மாதம். ஐயோ, இதுக்கு பில்லுலாம் வேறு இருக்குது. பில்லு இருக்குது, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 13,500, 13,500. இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம காலையிலே போட்டோம். இதுக்கப்புறம் 2 மொபைல் வந்துச்சு, ரெண்டுமே வந்துச்சு. iPhone 13 சொல்கிறேன். நான் வந்து இது 23,500 போட்டிருக்கேன். 23,000 போட்டேன். இதில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இதாக இருக்குல்ல க்ரீன் கலர், இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமராலாம் சூப்பராக ஒர்க் ஆகும். வைல்டு ஆங்கிள் கேமரா மட்டும் ஒர்க் ஆகாது, அதே மாதிரி ஒய்ஃபை ஒர்க் ஆகாது. ஸோ இது 2 தான் இதோட இஷ்யூ. இது ஐஃபோனில் வந்து 13 இது iPhone 13 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 95% இருக்குது. 23,000 சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 22,500 கூட நான் பேசி வாங்கி தரேன் உங்களுக்கு. 22,500 தரேன். OnePlusல வந்து பார்த்திங்கன்னா 7 இது 6 128 8 128. ஆமாம், 6 128. இந்த மொபைலுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் இருக்குது பஸ், எப்போவுமே கேட்டு வருவாங்க எல்லாருமே. OnePlus 7 இது 8,300, 8,300.
8300. பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். மொபைல் நல்லா இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனாக இருக்குது. 8300 இது. விவோவில் வந்து பார்த்திங்கன்னா Y75 7500 பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. இருக்குது இதுதான் 5G இது. 5G கிடையாதுல்ல இது. 5G கிடையாது. அதுலேயே காமிக்க பாருங்க. இல்லை 5G கிடையாது. சரி, 7500 பஸ் இது. 8128. இந்த வாட்ச் கஸ்டமரோடது 7000 போட்டிருக்காப்புல. இது எல்லாமே போட்டோம் நம்ம. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்துடும். விவோவில் விவோ X50. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500 சொல்லி கொடுத்தாப்புல, விற்கவே இல்லை. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வேலைக்கு ஆகாததெல்லாம் நாளைக்கு என்னென்னு பார்த்து ப்ளே பண்ணியிருப்பா. இதெல்லாம் 10,500. இது ஒன்லி மொபைல் தான், 5G கிடையாது, 4G தான். விவோ X60 வந்து 5G மொபைலு. சரியா, இது வேணால் 14,000க்கு தரேன். 500 கம்மி பண்ணி 14,000 தரேன். 5G மொபைலு 8128. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறையா காமிச்சிட்டோம். சரி, காமிச்சிப்போம் என்ன இருக்குது. $8128 விவோ X60. மூடிடுவேன். அப்புறம் இந்த ஐபேட் வந்து நம்ம சொல்லிட்டோம் 13,000 சொல்லிட்டோம், 13,500 சொல்லிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐபேடில் வந்து நேற்று போட்டது Air 2 அது 8,500 போட்டோம். அது 8,500 போட்டோம்னா வித்துருச்சு. அது கொஞ்ச நேரம் அதுவே ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மியாக போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 13,500. இது ஒரு வியாபாரி கொடுத்துருக்காங்க. வாட்ச் மட்டும் எடுத்து விடுங்க. 3 வாட்ச். வாட்சா? 3 வாட்ச் எடுத்து விடுங்க கேட்குறேன். ரைட் ஓகே. இந்தாங்க. ஸோ 13,500 இது. அப்புறம் இந்த டேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரொம்ப நாளாக இருக்குது, விற்கலை. அது வந்து 5,000 கீபேடோடு இருக்குது. ஸோ அது போட்டு அழுத்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நத்திங் சொல்லிட்டு 2 ஃபோன் இருக்குது. ஆல்ரெடி இதுவும் நிறையா வாட்டி போட்டோம். 17,500. 12GB RAM 256. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6 இல்லை 7A. கூகுள் பிக்சல் 7A 18,000. 8128. இப்போ இது 8128 பாரு. சொல்லுங்க பாஸ், என்ன வேணும்? 12,128 போட்டிருக்கு. 12 இது 12GB. ஓகே 12GB RAM 128. கூகுள் பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா 7A. இது மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் மொபைலு 5,500 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக புது மொபைலாக இருக்குது. 5G கிடையாது, 4G தான். 4GB RAM 64GB. 5,500. மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்ராட் மொபைலுக்கு வந்து நம்ம எப்படி மாடல் பார்க்குறது தெரியல, ஏன்னா இம்போர்ட்டட். இதெல்லாம் G8ன்னு நினைக்கிறோம். ஆமாம், மோட்டோவில் வந்து G8. இது மாடல் நம்பர் வந்து மோட்டோ G8ன்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதோட விலை வந்து 5,000க்கே தரேன். 5,000 உங்களுக்கே நான் தரேன். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். 8,500. இது 7. இது 7,500. இது iPhone 7 Plus 7,500. இது வந்து சாம்சங்கில் வந்து பார்த்திங்கன்னா S22 Plus. இது டிஸ்பிளே இஷ்யூ 12,000 கொடுக்குறோம். டிஸ்பிளே கீழே பார்த்திங்கன்னா பிளாக் டாட்டு கோடு 12,000. இது OnePlus 70 10,500. OnePlusல வந்து பார்த்திங்கன்னா 9R 13,500. ஐஃபோனில் வந்து XS Max 64GB 16,000. ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 11 Pro Max 24,000.
இது வந்து 11 ப்ரோ மேக்ஸு 256 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88. ஆமாம் 88ன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சார் 86. 24,000ன்றது 24,000ன்றது ரொம்ப கம்மியான விலை சரிங்களா. அடுத்தது ஐஃபோனில் வந்து 12 இது வந்து 15,500 தரேன். எதனால் தரேன்னா கிளாஸ் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளேயில் வந்து கிளாஸ் உடஞ்சிருக்கு. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது. மொபைலில் வேறு மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. செகண்ட்ஸ் தான். 15,500 15,500 12 இது. இது ஒன் ப்ளஸில் வந்து 8-128 பாக்ஸ் இல்லை, ஆனால் சார்ஜர் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள் இதோட சார்ஜர். ஒன் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா 9R இது 9R 8-128 வித் சார்ஜரோடு இருக்குது சரிங்களா. இதோட விலை வந்து 13,000 13,000. இது ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 நம்ம பேசியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக 19 போட்டோம், இப்போ அர்ஜென்ட்டாக காசு தேவைன்னு சொல்லி 16,000 போட்டிருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 14 ப்ளஸ் 256 GB 42,500. இது 12 ப்ரோ 25,500. இது ஒன் ப்ளஸ் 70 10,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கம்மி பண்ணுறோம், 24,500 தரோம். அதாவது 25,500 1000 கம்மி பண்ணிக்கிறோம். அதாவது 12 ப்ரோக்கு சொல்கிறேன் 128 GB தான். ஸோ ஒரு உங்களுக்கு வந்து 1000 கம்மி பண்ணி 24,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் ஜெட்ஸு ஐக்யூவில் கூகுள் பிக்சலில் வந்து 6 இது 13,500. அடுத்தது ஒன் ப்ளஸ் சாம்சங்கில் வந்து S20ன்னு நினைக்கிறேன். இல்லை நோட் 20 சாம்சங் நோட் 20 13,500. அடுத்தது ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு 35,000 256 GB பேட்ரி 85. சாம்சங்கில் S21 19,000. கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் இது 6Aன்னு நினைக்கிறேன். ஆமாம் 6A தான். அது 16,000 போட்டிருக்காங்க. இது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாஸ். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் லேப்டாப்பில் நம்ம நிறைய நேற்று முந்தா நாளே அப்படி போட்டிருக்கோம். இப்போ புதுசாக ஒரு லேப்டாப் போட்டிருக்கோம். இந்த இருக்கு பாருங்கள். இது வந்து 33,000 போட்டிருக்கோம். திரும்ப ஒருக்கா சொல்கிறோம், ஏன்னா இது வந்து நல்ல லேப்டாப். இது இவ்வளோ கம்மியாக கிடைக்காது. 33,000ன்றது ரொம்ப கம்மி. ஏசரில் வந்து i5 12 12th ஜென்ரேஷனு. அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுப்பா. 12th ஜென்ரேஷனு 8 GB ரேமு 512 GB SSD. அப்புறம் NVIDIA கிராஃபிக்ஸில் RTXன்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இது வந்து இம்போர்ட்டட் இது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்குற விலை வந்து 33,000 தான் கொடுத்துருக்கோம். 33,000ன்றது ரொம்ப கம்மியான விலை. ஏன்னா ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். இது இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்காது. அப்புறம் ஒன் ப்ளஸில் வந்து அது என்னப்பா நாடு என்னது ஒன் ப்ளஸ் 12R 12R எவ்வளோ பஸ் இது 500 ஒன் ப்ளஸ் 12R பாக்ஸு சார்ஜர் 8-256 எவ்வளோ பஸ் உங்கள் ரேட் எவ்வளோ 30 அவங்க ரேட்டு உங்கள் ரேட்டா அப்போ 34,500 34,500 வாங்கி 5 நாள் தான் வச்சு பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸு பில்லு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8-128 8-128 சார் அதான் பார்க்குறேன். 8-256 வாங்கி 5 நாள் தான் ஆகுது. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தரோம். 8-256 வந்து 34,500 34,500. அது கூட அந்த ஏர்பட்ஸ் அது இது எவ்வளோ 1,500 ஒன் ப்ளஸ் நம்மளுக்கு தட்டோமா சரி ஓகே. ஒன் ப்ளஸ் வந்து நாடு 2ன்னு சொல்லிட்டு பட்ஸு இது வந்து இதோட விலை 1,500 தராது. இதுவும் புதுசு இல்லை, இப்போ தான் வாங்கியிருக்காரு. 3ஆம் தேதி வாங்கியிருக்காரு. 3ஆம் மாதமா 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ ஓகே 1,500 உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்குது பஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இப்போ வந்து காப்பி அது இதுன்னு போட்டு விற்கிறானுங்க. பார்த்து வாங்குங்க. ஆமாம் 2 வருஷம் வாரண்டியோடு இருக்குது. 1,500 தான் விலை.
ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் லேப்டாப்லாம் இதெல்லாம் வந்து 20,000 ரூபாய்க்கே தரேன்ட்டார் ஒரு கஸ்டமரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் Ryzen 5ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த இதெல்லாம் வந்து 3,000 ரூபாய்க்கு தரேன்னா அந்த இது என்னது இது பிரிண்டர் மிஷினு. இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது, அது வந்து 35,000 ரூபா லேப்டாப்பாக தான் இருக்குது. ஆனால் விற்கலை. ஒன்று இன்றைக்கி போட்டது, அந்த நேற்று போட்டது ஒன்று விற்றுச்சு, அவ்வளோதான். இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னாப்ல இது? சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி பஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம், நாளைக்கு பார்த்துக்குறோம்.